அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நலவுகளையும் பரக்கத்துகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே மனமு வந்து இருகரமேந்தி கேட்கிறோம். இறைவா, இந்நாளை நீ என் மீது விதித்த கடமையான இறை வழிபாட்டோடு நாங்கள் துவங்கி துயில் கொண்டு எழுகின்ற வேளையில் உன்னுடைய நாமத்தை உச்சரித்தவர்களாக நாங்கள் எழுந்து உதவு செய்துவிட்டு, குளிர்காலமாக இருந்தாலும் நீ எங்களுக்கு தரவிருக்கின்ற அளப்பெரிய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக நாங்கள் ஃபஜ்ர் தொழுதிருக்கிறோம். இந்நாளினுடைய நன்மைகளை உன்னிடத்தில் கேட்கிறோம். இறைவா, எங்களுக்கு இந்நாளினுடைய நன்மைகளை ஒருங்கிணைத்து தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், பல முசீபத்துகள், விபத்துகள், இன்ன பிற துன்பங்கள், ஆபத்துகள், இன்னல்கள், அரியாபுரத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், மன உளைச்சலை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை முடக்குகின்ற செயல்கள், அம்சங்கள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளுக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பொதுவாக இந்த நாள் சிறப்பாக அமைவதற்கு நிறைய வழிகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் இருந்தாலும், முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக இறை கடமைகளை நிறைவேற்றியவர்களுக்கு இந்த மார்க்கம் சில சுப செய்திகளை கூறுகிறது. யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறார்களோ, அதிகாலை நேரத்திலே உலகமே தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த வேளையில், இருள் சூழ்ந்த வேளையில், கொஞ்சம் கொஞ்சமாக இருள் விலகவிருக்கின்ற அந்த வேளையில், அதிகாலையினுடைய வெளிச்சம் வரவிருக்கின்ற அந்த வேளையில், அருமையான தென்றல் வீசுகின்ற அந்த வேளையில் யார் ஃபஜ்ரை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவினுடைய பொறுப்புக்குள் வந்து விடுகிறார்கள். இதைவிட இந்த நாளை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு நன்மாராயம் தேவையா என்ன? தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.